தமிழகத்துல இந்த உண்டியல் குலுக்கிகள் அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. உண்மையால ரொம்ப ஒர்ஸ்ட்டா பிஹேவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கானுங்க. ஒரு காலத்துல ஈவேரான்னு ஒரு நபர் இருந்தாரு. அவரு இந்த கம்யூனிஸ்டுகளை குறித்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அது 100க்கு 100 சரியான கருத்தா தான் இருக்கு. அந்த காலத்துல ஈவேரா என்ன சொன்னாரோ, அதே தான் இப்ப வரைக்கும் இந்த கேடுகெட்ட கம்யூனிஸ்டுகள் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கானுங்க. அப்படி ஈவேரா கம்யூனிஸ்டுகளை குறித்து என்ன சொல்லியிருந்தாரு? எவன் காலையும் நக்கி பிழைப்பவன் கம்யூனிஸ்டுகள். எவன் காலையும் நக்கி பிழைப்பவன் கம்யூனிஸ்டுகள்னு சொல்லியிருந்தாரு. இந்த கம்யூனிஸ்டுகள் மற்ற நாடுகள்ல, இந்தியாவுல மற்ற மாநிலங்கள்ல எப்படி அவனுங்களுடைய வண்டியை ஓட்டுறானுங்க அப்படின்றது நமக்கு அவசியம் இல்ல. ஆனா தமிழகத்துல தமிழகத்துல இந்த உண்டியல் குலுக்கிகள் அறிவாலய வாசல்ல முறவாசல் பண்ணி திமுகவின் காலை நக்கி தான் பழச்சிட்டு இருக்காங்க. கம்யூனிசம் எவ்வளவு ஆபத்தானது, கம்யூனிசம் அப்படின்ற அந்த ஒரு ஐடியாலஜி எவ்வளவு கேடு கெட்டது அப்படின்றத புரிஞ்சிக்க தற்போதைக்கு நீங்க வெனிசுலா அப்படின்ற அந்த ஒரு நாட்டின் நிலைய பாருங்க. அந்த நாடு சீரழிஞ்சு போய் கெட்டு நாசமா போறதுக்கு காரணமே கம்யூனிசம் தான். உலகத்திலேயே ஏகப்பட்ட கனிம வளங்கள் இருக்கக்கூடிய நாடுனா அது வெனிசுலா தான். அந்த கனிம வளங்களை வச்சுக்கிட்டு அந்த நாடு எப்பவோ முன்னேறி இருக்கலாம், எப்பவோ நல்ல நிலைக்கு வந்திருக்கலாம். ஆனா இந்த கம்யூனிசம் அப்படின்ற ஒரு வியாதி அந்த நாட்டை ஆட்கொண்டதுனால அந்த நாடு சீரழிஞ்சு போச்சு. கம்யூனிசம் அந்த ஒட்டுமொத்த நாட்டையே அழிச்சிடுச்சு. அந்த நாட்டின் அதிபரை அந்த நாட்டுக்குள்ளேயே புகுந்து ட்ரம்ப் மாமா தூக்கின்னு போயிட்டாரு, கைது பண்ணிட்டாரு. அதுக்காக உண்டியல் குலுக்கிகள் இங்க உட்கார்ந்துகிட்டு கதறிட்டு இருக்கானுங்க. ஆனா அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க இல்லையா, அந்த மக்கள் ட்ரம்ப் மாமா செஞ்சது சரிதான், ட்ரம்ப் மாமா எங்களுக்கு விடுதலையை வாங்கி கொடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் மாமாக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வேற ஒரு நாட்டின் ராணுவம் இவனுங்க நாட்டுக்குள்ள புகுந்து அந்த நாட்டின் அதிபரையே தூக்கின்னு போயிருக்காங்கன்னா அப்ப அந்த கம்யூனிஸ்டுகள் எப்பேற்பட்ட ஆட்சியை கொடுத்திருப்பாங்க அப்படின்றத நீங்களே யோசிச்சு பாத்துக்கோங்க. ட்ரம்ப் மாமா நல்லவன்னு சொல்ல வரல, நான் ட்ரம்ப் மாமாக்கு முட்டு கொடுக்கல. ஆனா மதுரா இருக்கா இல்லையா, அவன் அயோக்கிய கேடு கெட்டவன். அவன் ஐடியாலஜி அயோக்கியத்தனமான ஐடியாலஜி. ரெண்டு பேருமே அயோக்கியனுங்க தான், ரெண்டு பேருமே கேடு கெட்டவனுங்க தான். கம்யூனிசம் அப்படின்ற இந்த ஒரு வியாதி எந்தெந்த நாட்டுக்குள்ளெல்லாம் வந்ததோ அந்த நாடு அழிஞ்சதாதான் சரித்திரம், வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. வெனிசுலா ரீசன்ட் எக்ஸாம்பிள். வெனிசுலா உட்பட எந்தெந்த நாடுகள்ல கம்யூனிசம் இருந்ததோ அந்த நாட்டுடைய நிலைமையை கொஞ்சம் எடுத்து பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்றேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். கம்யூனிசம் ஜஸ்ட் செத்த சித்தாந்தம் மட்டும் கிடையாது, அது சாவடிக்கிற சித்தாந்தமும் கூட. ட்ரம்ப் மாமா செய்த செயலை நாங்கள் கண்டிக்கிறோம்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய உண்டியல் குலுக்கிகள் சென்னையில இருக்கிற எம்பசிக்கு எதிராக, அமெரிக்கன் எம்பசிக்கு எதிராக நின்று போராட்டம் பண்றானுங்க. ஏ அமெரிக்க ஏகாதிபத்தியமே, ஏய் ட்ரம்ப்பே, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இங்க உட்கார்ந்துகிட்டு கத்திட்டு இருக்கானுங்க. டேய் உண்டியல் குலுக்கிகளா, உங்களுடைய அக்கப்போருக்கு அளவே இல்லையாடா? சென்னையில உட்கார்ந்துகிட்டு அமெரிக்காவுக்கு எதிராக ட்ரம்ப்புக்கு எதிராக எல்லாம் பேசுறீங்களே, உங்களுக்கு எல்லாம் மூளை முட்டிக்கு கீழே தான் இருக்காடா? நல்லா இருந்த நாட்டை நாசம் பண்ணது, அங்கிருந்த மக்களின் வாழ்வாதாரத்தை அழிச்சது, நாட்டை நடுத்தெருவுல நிறுத்தினது கம்யூனிசம் தான். அங்கிருந்த அந்த அதிபர் தான். ட்ரம்ப் மாமா செஞ்ச இந்த காரியத்துக்கு ஆக்சுவலா நீங்க எல்லாருமே ட்ரம்ப் மாமாக்கு நன்றி தாண்டா சொல்லணும். நன்றியை சொல்றதை விட்டுப்புட்டு ஏன்டா இப்படி கத்திட்டு இருக்கீங்க, ஏன்டா லகுடு பாண்டிகள் மாதிரி பிஹேவ் பண்றீங்க? இங்க அறிவாலய வாசல்ல முறவாசல் பண்ணக்கூடிய சிபிஐஎம் சிபிஐ, அதாவது மறுவெச்ச கம்யூனிஸ்ட் கட்சி, மறுவெக்காத கம்யூனிஸ்ட் கட்சி, இந்த ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் போராட்டம் பண்ணியிருக்கானுங்க. அமெரிக்கன் எம்பசி முன்னாடி நின்று கத்திட்டு இருக்கானுங்க. இதுங்க கூட சேர்ந்து பாடகர் கோவன் ஒருத்தர் இருக்கா இல்லையா, அவன் பாட்டலாவாரா பாடிட்டு இருக்கான். இந்த பாடகர் கோவன் செத்து போட்டான்னு நான் நினைச்சேன். ஏன்னா 4.5 வருஷமா அவன் எங்க இருக்கான், ஆள் அட்ரஸ் தெரியாம தான் இருந்தது. இப்போ திடீர்னு வெனிசுலாவை அமெரிக்கா பிடிச்சதுனால இங்க உட்கார்ந்துகிட்டு கத்திட்டு இருக்கான். டேய் நீ 4.5 வருஷமா எங்க போன, எங்க பதுகு குழியில பதுங்கிட்டு இருந்த, இப்ப எப்படி திடீர்னு வந்து அமெரிக்காவுக்கு எதிராக கத்திட்டு இருக்க? அன்பிற்குரிய தோழர்களே வணக்கம். வெனிசுலாவின் மீது அமெரிக்கா தாக்குதல் கொடுத்து அந்த நாட்டின் அதிபர் நிக்கோலஸ் மதுரோவையும் அவருடைய இணையரையும் கைது செய்து நாடு கடத்தி நியூயார்க்கில் வைத்திருப்பதாக தகவல் வந்துள்ளது. இது அநீதியானது. இந்த அநீதிக்கு எதிராக, ஆக்கிரமிப்புக்கு எதிராக, கைதுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளோம். தமிழகத்துல எவ்வளவு பிரச்சனை நடந்தது, வாயை திறக்கவே இல்லை. ஆனா அதிமுகவின் ஆட்சி காலகட்டத்துல இவன் ஊத்தி கொடுத்த உத்தமின்னு பாட்டெல்லாம் பாடியிருந்தான். அதிமுகவை விமர்சனம் பண்ணி பாட்டெல்லாம் பாடியிருந்தான். தமிழகத்துல திமுகவின் ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா கள்ளச்சாராய மரணங்கள் நடந்தது. அப்பெல்லாம் இவன் எங்க போனா? இப்போ வெனிசுலா விவகாரத்தை பார்த்து வெகுண்டு எழுந்து அமெரிக்காவுக்கு எதிராக பாட்டு பாடி பிச்சை எடுத்துட்டு இருக்கான். ஒரு காலத்துல இங்க இருந்த உண்டியல் குலுக்கிகள், தமிழகத்துல இருந்த உண்டியல் குலுக்கிகள் எப்படிலாம் மக்கள் பிரச்சனை எடுத்து பேசினாங்க, மக்களுக்காக களத்துல வந்து நின்னு ஆர்ப்பாட்டம் போராட்டம் எல்லாம் பண்ணாங்க.
ஆனா 2021க்கு அப்புறமா திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இவனுங்க எல்லாருமே கோமாக்கு போயிட்டானுங்க. இப்ப மறுபடியும் கீ கொடுத்த பொம்மை மாதிரி முன்னாடி உட்கார்ந்துகிட்டு கத்திட்டு இருக்கானுங்க. எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இளதரம தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். அன்பு ஜெய் ஸ்ரீராம். தமிழக பாஜக தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு யாத்திரை ஒண்ணு ஆரம்பிச்சிருந்தாரு. எப்படி நம்முடைய அண்ணாமலை அவர்கள் என் மண் என் மக்கள் அப்படின்ற ஒரு யாத்திரையை ஆரம்பிச்சாரோ, வெற்றிகரமா முடிச்சாரோ, அதே மாதிரி நம்முடைய நயினார் நாகேந்திரன் அவர்கள் தமிழகம் தலைநிமிர தமிழனின் நடைப்பயணம் அப்படின்ற ஒரு யாத்திரையை ஆரம்பிச்சு சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்காரு. கடந்த வருடம் அக்டோபர் 12ஆம் தேதி அந்த ஒரு யாத்திரையை ஆரம்பிச்சு இப்போ கடந்த ஜனவரி 4ஆம் தேதி அந்த ஒரு யாத்திரையை புதுக்கோட்டையில முடிச்சிருக்காரு. இந்த யாத்திரையில பல தரமான சம்பவங்கள் நடந்திருக்கு. திமுகவின் கோர முகத்தை பல இடங்கள்ல மக்கள் முன்னாடி கீழ்ச்சி தொங்க விட்டுருக்காரு. இந்த யாத்திரையின் முக்கிய நோக்கங்களா இருக்கக்கூடிய பாயிண்ட்கள் என்னன்னா, டாஸ்மாக வச்சுக்கிட்டு இந்த திமுக எப்படி சமூகத்தை சீரழிக்குது, அப்புறம் இந்த திமுக ஆட்சியின் கீழே சட்ட ஒழுங்கு என்ன லட்சணத்துல இருக்கு, அப்புறம் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய தலைமையில திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா தமிழகத்துல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எப்படி அதிகமாயிருக்கு, அதுக்கப்புறம் 2021 தேர்தல்ல வின் பண்ணணும் அப்படின்றதுக்காக நிறைவேற்றவே முடியாத வாக்குறுதிகளை கொடுத்து எப்படி தமிழக மக்களை ஏமாத்தி அவங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்க, மறுபடியும் எப்படி ஆட்சிக்கு வர துடிக்கிறாங்க அப்படின்ற பல விஷயங்களை பல ஆதாரங்களை வச்சு உடைச்சிருக்காரு. அதே நேரத்துல திமுகவின் சிட்டிங் அமைச்சர்களா இருக்கக்கூடியவர்கள் மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகளை ஒழுங்கா செய்யாம எப்படி கொள்ளடிக்கிறாங்க, திமுகவின் குடும்பம் எப்படி கொள்ளடிக்குது அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே மக்கள் முன்னாடி போட்டு உடைச்சிருக்காரு. யாத்திரையினுடைய சில சிறப்பம்சங்களை நாம பார்க்கலாம். கடந்த 84 நாட்களாக திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் யாத்திரை மேற்கொண்டிருக்காரு. பல இடங்களுக்கு நடந்து போயிருக்காரு. ஏகப்பட்ட மக்களை நேரடியா சந்திச்சு அவங்க திமுக ஆட்சியின் கீழே அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்களை கேட்டு தெரிஞ்சிருக்காரு. அண்ட் திமுகவிற்கு எதிராக செய்ய வேண்டிய பல வேலைகளை அவர் செஞ்சிருக்காரு. கிட்டத்தட்ட 2400 கிலோமீட்டர் வரைக்கும் 8 திக்கிலும் இவர் நடைப்பயணம் மேற்கொண்டிருக்காரு. பல மக்களை சந்திச்சிருக்காரு. ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய இந்த திமுக நயினார் நாகேந்திரன் அவருடைய பொதுக்கூட்டங்களை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தணும்னு பார்த்திருக்காங்க. ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. இருந்தாலும் 47க்கும் மேற்பட்ட பொதுக்கூட்டங்களை அமைதியான முறையில இவர் நடத்தி காட்டியிருக்காரு. அந்த கூட்டங்கள்ல அந்த பொதுக்கூட்டங்கள்ல திமுகவின் அரசு நிர்வாகம் எவ்வளவு கேடுகட்ட வேலைகளை பார்க்குது அப்படின்றத இவரு அந்த மக்கள் கிட்ட எடுத்து சொல்லியிருக்காரு. அதே நேரம் அண்ணாமலை அவர்கள் செஞ்ச மாதிரி இந்த பக்கம் திமுகவை அடிக்கிறது, அதுக்கப்புறம் பாஜக என்டிஏ தலைமையான மத்திய அரசு என்ன மாதிரியான விஷயங்கள் மக்களுக்கு செஞ்சிருக்காங்க அப்படின்றத எடுத்து சொல்வார் இல்லையா, அதே மாதிரியான விஷயத்த திரு நயினார் நாகேந்திரன் அவர்களும் செஞ்சிருக்காரு. திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் யாத்திரைக்கு போயிருந்தார் இல்லையா, அந்த நேரத்துல அவரு மக்களை சந்திக்கக்கூடிய இடங்கள்ல பெரிய பெரிய எல்இடி பேனல்களை வச்சு திமுக அரசின் கீழே நடக்கக்கூடிய பல விஷயங்களை படம் போட்டு காமிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம பொதுமக்கள் கிட்ட பல கருத்துக்களை கேட்டிருக்காரு, பல விஷயங்களை கேட்டிருக்காரு. அதையும் அவரு வீடியோவா பதிவும் பண்ணியிருக்காரு. இதுல ஹைலைட்டான பாயிண்ட் என்னன்னா, பாஜக இது மாதிரியான யாத்திரையை நடத்துறாங்க அப்படின்றத கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள், இவர் யாத்திரை போகும்பொழுது அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் என்ன பண்ணிருக்காங்க, தாமாக முன் வந்து திமுக செய்யக்கூடிய விஷயங்கள், திமுக ஆட்சியின் கீழே அவங்க அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்கள் அதை எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த நேரத்துல மக்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு அவங்களுக்கு என்ன மாதிரியான சொல்யூஷனை கொடுக்க முடியும், என்ன மாதிரியான விஷயங்களை செய்ய முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அண்டு பல இடங்கள்ல செஞ்சியும் கொடுத்திருக்காரு. அண்டு திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் இது மாதிரி யாத்திரை போறச்ச அவர் போற இடங்கள்ல லோக்கல்ல நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும் இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தேர் திருவிழா, அப்படி இல்லைன்னா இந்த கொங்கு பகுதிகளில் வள்ளி கும்மின்னு ஒரு நிகழ்ச்சி நடக்கும். அது மாதிரியான நிகழ்ச்சிகள்ல இவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. மக்கள் கூட ஒன்னா சேர்ந்து அந்த ஒரு நிகழ்ச்சியை செலிப்ரேட்டும் பண்ணியிருக்காரு. அண்டு திருப்பரங்குன்ற விவகாரம் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அந்த திருப்பரங்குன்ற மலையில தீபத்தூண்ல விளக்கு ஏத்தணும்னு சொல்லி பூர்ணச்சந்திரன் அப்படின்ற ஒரு நபர் அவருடைய உயிரை மாய்த்திருக்காரு. அவருடைய குடும்பத்துக்காகவும் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் செஞ்சிருக்காரு. நாங்க 60 வருஷமா அரசியல்ல இருக்கோம், நாங்களா அரசியல பழந்துன்னு கொட்ட போட்டவங்க அப்படின்ற மாதிரி இந்த திமுக பயங்கரமா ஜம்பம் அடிச்சுப்பாங்க. பட் அவங்க ஏதாச்சும் ஒரு பொது நிகழ்ச்சி நடத்துறாங்கன்னா, ஏதாச்சும் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்றாங்கன்னா அதுக்கு மக்களை வர வைக்கணும் அப்படின்றதுக்கு காசு கொடுப்பாங்க. காசு கொடுத்துதான் அந்த கூட்டத்தையே கூட்டுவாங்க. பட் பாஜக அப்படிலாம் கிடையவே கிடையாது. இப்படி பாஜக யாத்திரை நடத்துறாங்க அப்படின்றது கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா பொதுமக்களே தாமாக முன் வந்திருக்காங்க. அவங்களே முன் வந்து பல விஷயங்கள் பேசியிருக்காங்க. அங்க தலைவர் பேசக்கூடிய விஷயத்த மக்கள் நின்று கேட்டு இருக்காங்க. இதெல்லாம் திமுகவுக்கு கனவாதான் இருக்கும், பகல் கனவாதான் இதெல்லாம் இருக்கும். ஏன்னா அவங்க ஏதாச்சும் கூட்டம் நடத்துறாங்கன்னா முதலமைச்சரே வந்தாலும் சரி, துணை முதலமைச்சரே வந்தாலும் சரி, மக்கள் அவங்க பேசுறதெல்லாம் பாக்குறதுக்கு ரெடியாவே இல்லை. இந்த யாத்திரையானது கடந்த 3 மாதங்களாக நடந்திருக்கு. அக்டோபர் மாசம் ஆரம்பிச்சது, இந்த ஜனவரி 4ஆம் தேதி தான் முடிஞ்சிருக்கு.
யாத்திரையின் நிறைவு நாள்ல நம்முடைய மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வந்திருந்தாரு. அண்ட் முன்னாள் தமிழக பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களும் வந்திருந்தாரு. அந்த நிறைவு நாள் நிகழ்ச்சியில தீய சக்தி திமுகவை நாம் துடைத்து எறிவோம் அப்படின்ற மாதிரி அமித்ஷா சொல்லியிருந்தாரு. அவர் அப்படி சொன்னதுக்கு இப்போ இங்க இருக்கக்கூடிய திமுக கொத்தடிமைகள், திமுகவின் கூட்டணி கட்சிகளா இருக்கக்கூடிய கொத்தடிமைகள் கதறி இருக்காங்க. கத்தி கதறி கூச்சல் போட்டு ஓனழுது ஒப்பாரி வச்சிருக்காங்க. தமிழகத்துல இப்போ கொடுங்கோல் ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு. இந்த திமுக ஆட்சியின் கீழே தமிழகத்தினுடைய பெருமை, தமிழர்களுடைய பெருமை அது எல்லாமே மங்கி போயிருக்கு. இப்ப தமிழகத்துல என்ன மாதிரியான சூழ்நிலை இருக்கு? எப்ப பார்த்தாலும் வெட்டு, குத்து, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, நிர்வாக சீர்கேடு, தொடர்ந்து ஹிந்து மதத்தை மட்டும் கொச்சைப்படுத்தி பேசுறது, ஹிந்து மதத்தை அழிச்சே தீர்வோம்னு ஏகப்பட்ட பேர் கங்கணம் கட்டிட்டு சுத்திட்டு இருக்கானுங்க. இது ஆன்மீக பூமி கிடையாது, இது பெரியார் பூமி, இது பெரியார் மண் அப்படின்ற மாதிரி இங்க இருக்கக்கூடிய கருப்பு சட்டை, சவப்பு சட்டை இதுங்க எல்லாம் கத்திட்டு இருக்குங்க. இவங்க பண்ற அட்டகாசத்தை பார்த்துட்டு பொதுமக்கள் என்ன சொல்றாங்க? வெனிசுலாவை விட மோசமா தமிழகம் மாறிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி மக்கள் சொல்றாங்க. மக்கள் அவங்களுடைய கருத்துக்களை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த திமுகவின் கொடுங்கோல் ஆட்சி மாறி தமிழகத்துல என்டிஏ ஆட்சி வரணும் அப்படின்றதுக்காக தான் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் இப்பேற்பட்ட யாத்திரையை நடத்தியிருக்காரு. வரும் 2026 சட்டமன்ற தேர்தல்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் என்டிஏ பக்கம் தான் இருக்காங்க அப்படின்றத மக்கள் அவங்களுடைய ஓட்டு மூலியமா காட்டுவாங்க. பாருங்க, நீங்க எல்லாருமே வெயிட் பண்ணி பாருங்க.